ஒரு முறை வெள்ளத்தால இந்த உலகம் அழிய இருந்த நேரத்துல படைப்பு கலன்கள் தாங்கிய ஒரு அமுத குடத்தை பிரம்மா மேருமலையில வச்சிருந்தார். வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்து அது கடைசியில தென்கரையில வந்து சேர்ந்தது. சிவபெருமான் வேடனா வந்து திருவிடை மருதூர்ல தங்கினார். அப்போ அந்த குடத்தை குறி வச்சு பானம் எய்தினார். அதனால அந்த இடத்துக்கு பேரு பானாத்துறை அப்படின்னு ஆனது. இந்த இடம் கும்பகோணத்துக்கு வடகிழக்குல இருக்கு. அந்த குடம் உடைஞ்சு 5 பகுதிகளா 5 இடத்துல போய் சிதறியது. அந்த இடம்தான் வடமேற்குல சுவாமி மலையிலையும், தென்மேற்குல தாராசுரத்திலையும், தென்கிழக்குல திருநாகேஸ்வரத்திலையும், கிழக்குல திருவிடை மருதூர்லயும், வடகிழக்குல கருப்பூர்லயும் போய் அந்த அமுதம் சிதறி விழுந்தது. இந்த 5 இடங்களை தான் பஞ்ச குரோச தலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. குரோசம்னா கூப்பிடுற தூரம். இந்த தலங்கள்லாம் கூப்பிடுற தூரத்துல பக்கத்து பக்கத்துல இருந்ததுனால இந்த பேர் வந்தது. கும்பகோணம் மகாமக குளத்துல 16 படித்துறைகள் இருக்கு. ஒவ்வொரு படித்துறையிலையும் சிவன் சன்னதி உண்டு. இத கட்டினவர் கோவிந்த தீட்சிதர், நாயக்க மன்னருடைய அவையில இருந்தவர். ஒரு மகாமக நாள் அன்னைக்கு இவர் என்ன பண்ணார்னா, அந்த கோயிலுடைய வடமேற்கு மூலையில தன்னுடைய உடல் எடைக்கு நிகரான எடை தங்கத்தை கும்பேஸ்வரருக்கு கொடுத்தார். இதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னு பேரு. இந்த மகாமகம் குளமே எப்படி இருக்கும் பார்த்தா, ஒரு நீள் சதுர வடிவில இருக்கும். கிழக்கு மேற்கா நீள் சதுர வடிவில் ரொம்ப வடகரையும் தென்கரையும் உள்வளைந்து இருக்கும். கிழக்கு குறுகி மேற்கு அகன்று இருக்கும். மேல இருந்து இந்த குளத்தை பார்த்தா குடம் வடிவிலேயே காட்சி கொடுக்கும். அதனால இந்த மகாமகம் குளத்துல நீராடினா அமுத குடத்துல நீராடினதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. காசியில இருக்கிறவங்க எல்லாம் பாவத்தை தொலைக்க கும்பகோணத்துக்கு வருவாங்க. ஆனா கும்பகோணத்துல இருக்கிறவங்க தங்களுடைய பாவத்தை தொலைக்க இந்த மகாமகம் குளத்துல நீராடினாலே போதும். அதனாலதான் கும்பகோண கிருதம் பாவம் கும்பகோணம் வினட்சியதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் மாசி மகம் அன்னைக்கு கும்பகோணத்துக்கு போங்க, இறைவனுடைய பேரருளை பெறுங்கள்.